கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது மாதத்தை முடித்து மூன்றாவது மாதத்துக்குள்ளாய் கர்த்தர் கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுக்கும்படியான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். இங்கே பார்க்கிற ஒரு காரியம், தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். அவரை நான் சார்ந்திருக்கிறேன். அவர் என்னை தாழ்த்துகிறவர்களை, தூஷிக்கிறவர்களை அங்கே கீழே தள்ளுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கும்படியான தலைப்பு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெற்றி. விக்டரி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நமக்கு வாழ்க்கையிலே எப்பொழுதும் வெற்றியை காண எல்லா பகுதிகளிலும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம், முதற் காரியமாக நான் அவரை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய மாறாத அன்பிலே நான் நிற்கிறேன். இதுதான் என்னுடைய சத்துருக்களை வீழ்த்தத்தக்கதாக என் தேவன் எனக்குள்ளாய் கிரியை செய்கிறார். வார்த்தை தான் அந்த வழியை உண்டு பண்ணுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வெற்றி என்பது விசுவாசத்தினால் உண்டாகிற காரியம். விசுவாசத்தினால் நமக்கு நீதி, நீதியினால் நமக்கு வெற்றி கிடைக்கிறது. இது ஒரு தெய்வீக பரிமாற்றமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தெய்வீக பரிமாற்றத்திலே முக்கியமான பகுதி நாம் தேவனை விசுவாசிப்பதினால். தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டுப்போகுதல் என்பது நாம் அழிந்து போகாமல் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நாம் சந்திக்க வேண்டிய எல்லா பகுதிகளிலும் நாம் வெற்றியை காணத்தக்கதாக தேவனுடைய அந்த கிரியை நமக்குள்ளாய் நடப்பதற்கு நாம் யாரை சார்ந்திருக்கிறேன் என்பதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. நாம் தேவனை சார்ந்திருக்கும்போது நமக்கு வெற்றி உண்டாகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் அங்கே 14ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படியாக நான் வாசிக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆங்கிலத்தில் சொல்ல, causeth us to triumph in Christ. நம்மை வெற்றி சிறக்க செய்கிறது. அவர்தான் நம்மை வெற்றி சிறக்க செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி என்பது இயேசுவோடு கூட நாம் அவருடைய வார்த்தையிலே அவரை விசுவாசித்து அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று.
அந்த வழியிலே நடக்கும்போது விசுவாசம் அந்த வழியிலே நடக்க நமக்கு அவர் அன்பு பாராட்டி இருக்கிறார். நாம் அன்பு பாராட்டி அந்த வழியிலே நடக்கும்போது அதனுடைய முடிவு தான் வெற்றியாக இருக்கிறது. அந்த வெற்றியின் காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அது நமக்கு கனிகளை கொடுக்கும்படியான வெற்றியாக இருக்கிறது. உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அந்த வெற்றியின் வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிற காரியம், உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நமக்கு மேற்படி சொல்லப்பட்ட அந்த உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசம், மோசம், பட்டயம், இவைகளெல்லாம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும்போது சத்துருவானவன் கொண்டு வந்தாலும் அங்கே அப்போஸ்தலர் ஆகிய பவுல் சொல்லுகிறபடியாக இவள் எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூறுகிறோம். அவர் நம்மீது வைத்த அன்பினாலே, அந்த விசுவாசத்தினாலே அவரை நாம் அன்பு கூறுகிறோம். அது என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது அந்த அன்பினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார். ஒரு சம்பவத்தை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையிலே சவுல் தாவீதை எப்படியாவது அங்கே கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த அந்த சவுல் அங்கே செய்யும்படியான காரியத்தை பார்க்கும்போது 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிறேன். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகர் அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீ இன்று ராத்திரியிலே உடைய பிராணனை தப்புவித்து கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீ கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடினான். அருமையான தேவஜனமே, இங்கே நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், தாவீது அவன் தேவனை சார்ந்திருந்தான். தேவனை சார்ந்திருந்தது மட்டுமல்ல, தேவனை துதித்து கொண்டிருந்தான். தேவனை துதித்து கொண்டிருந்தது மட்டுமல்ல, தேவனுடைய பலத்தினாலே அவன் அங்கே ஒவ்வொரு நிமிஷமும் அவரை அறிந்தவனாக, அவரோடு கூட உறவாடினவனாக இருந்தான். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம்
என்ன என்பதை குறித்து பார்க்கும்போது அங்கே தெளிவாக சங்கீதக்காரர் சொல்லுகிறார். 59ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனே, என் சத்துருவுக்கு என்னை தப்புவியும், என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். இங்கே பார்க்கும்போது இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போதே தேவனே என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் தேவனோடு கூட சொந்தம் கொண்டாடுகிறார். இரண்டாவது நாம் பார்க்கும்போது அங்கே சத்துருக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுதும் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல அவர் சொல்லுவது உயர்ந்த அடைக்கலம். இரண்டாவதாக பார்க்கிறது உயர்ந்த அடைக்கலம், உயரத்திலே கொண்டு போகும்படியாய் தேவனிடத்திலே உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்கிறார். அதைத்தான் இங்கே 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது 17 இப்படியாக சொல்கிறார், என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள தேவனுமாய் இருக்கிறேன். தேவனை பற்றி அறிந்திருந்தார், தேவன் அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று அறிந்திருந்தார். அவருடைய கிருபை அவர் மேல் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். அது எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசமாய் அவருக்குள்ளாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் பலனாய் இருந்தார் என்றும் சொல்கிறார். 17 தான் சொல்லி, என் பலனே, he is the strength. தாவீது தேவனை அறிந்திருந்தான், அவருடைய தேவனாக தாவீது அறிந்திருந்தான், அவர் காப்பாற்றுவார் என்று சொல்லி உயர்ந்த இடத்துல வைப்பார் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, அங்கே தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், கிருபை உள்ளவராய் இருந்தார் என்பதை அறிந்திருந்தார். இந்த காரியங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது? தேவனுடைய அந்த விடுவிக்கும் தன்மையை குறிக்கிறதா இருக்கிறது. சத்துருக்களை பாதப்படியாக்கும்படியான ஒரு காரியமாய் இருக்கிறது. அதனால்தான் இங்கே எபிரேயத்திலே பார்க்கும்போது டிஃபெண்ட் என்ற வார்த்தைக்கு உயர்த்தி வைக்கிறார். எப்படியாக கழுகு உயரத்திலே பறக்கிறதோ, உயரத்திலே தங்கியிருக்கிறதோ, அங்கே பாதுகாப்பு, சேஃப் டிஃபென்ஸ் என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே தேவன் அவரை கொண்டு போய் வைக்கிறார். இரண்டாவது, கிருபையினாலே தேவன் அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார். அவர் பலனுள்ள பலமான தேவன் என்பதை அறிந்திருந்தார். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியரிலே இப்படியாக சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த 14ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாக சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் நமக்கு வெற்றி தான், தோல்வி கிடையாது. அதைத்தான் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நமக்கு வெற்றி. இரண்டாவதாக ரோமரிலே பார்க்கும்போது ரோமர் 8:3 சொல்லுகிறது இப்படியாக. 8:3 பார்க்கும்போது அங்கே
அது எப்படியெனில் மாமிசத்தினாலே பலவீனாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அங்கே அவருடைய மரணத்தினாலே நமக்கு வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 54ஆம் 55ஆம் 57ஆம் வசனத்தை நான் வாசிக்கட்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. 57ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் அங்கே வெற்றி பெற வேண்டும் என்றால் மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் வெற்றியை நாம் பெற முடியும். யோவான் இப்படியாக பொதுவான நிருபத்தில் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே உலகத்தை ஜெயிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவருடைய மரணம் நமக்கு, அவருடைய இரத்தம், அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் வெற்றி பெறுவோம். அதன் மூலமாக வெற்றி வாழ்க்கையை இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, மாலை ஒரு சேனைக்குள் பாய, மாலை ஒரு முதலை தாண்ட முடிய வார்த்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் இயேசுவின் கர்த்தாவே இரத்தத்தினாலும் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். நீர் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென்.